நேர்களை அண்மை செய்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் தங்கம் 64,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் இணைகிறார். பிரவீன்குமார், 1 கிராம் தங்கம் 8,000-ஐ தொடும் அளவிற்கு உயர்வடைந்திருக்கிறது. காரணம் என்ன? விவரங்கள். 1 கிராம் தங்கம் 8,000 ரூபாயை கடந்திருக்கிறது. சரியாக இன்று 1 கிராம் 80 ரூபாய் உயர்ந்து 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 8,060 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் வரலாற்றில் 8,000 ரூபாய் ஒரு சவரன் என்பது விற்பனையாவது இதுதான் முதல் முறை. ஒரு புதிய உச்சத்தை இன்றைய நாளில் தங்கம் விலை தொட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 64,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது இன்றைய நாளில் தங்கம் விலை. பொதுவாகவே கடந்த பல மாதங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் என்றால் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வரும். ஏறும் போது அதிக தொகையாகவும், குறையும் போது குறைவான தொகையிலும் தங்கம் விலை வந்து ஏற்ற இறக்கமாக சென்று கொண்ட நிலையில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக தங்கம் விலை என்றாலே உயர்ந்து கொண்டே வருவது என்பதுதான் வாடிக்கையாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலையை பொறுத்தவரையில் இன்று எவ்வளவு ரூபாய் உயர்ந்திருக்கிறது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் தங்கம் விலை என்பது பார்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து தங்கம் விலை ஏற்றம் கண்டு கொண்டே வருகின்றது. அதிலும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இதில் மிக 2 முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தி உள்ளது. ஒன்று, தங்கம் விலை என்பது வரலாற்றில் முதல் முறையாக 1 கிராம் 8,000 ரூபாயை கடந்தும் ஒரு சவரனுக்கு 64,000 ரூபாயை கடந்து விற்பனையாகின்றது. இது ஒன்று. மற்றொன்று அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால் இனி தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு என்பது மிக 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 குறைவு என்றுதான் கூறுகிறார்கள். தங்கத்தின் விலை என்பது இனி குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி குறைந்தாலும் கூட 64,000 மேல்தான், 64,200 100 அது போன்ற அளவில் தான் இனி வரக்கூடிய நாட்டில் தங்கம் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லும் என்றும் கூறப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் 60,000 தொட்ட உடனே அது சாமானியர்கள் மற்றும் ஏழை குடும்பத்தினருக்கு எட்டாக்கனியாக தங்கம் விலை மாறிவிட்டது. தற்போது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் தங்கம் விலை என்பது எட்டாக்கனியாகவே மாறிக்கொண்டு செல்வதுதான் இந்த தங்கம் விலை உயர்வு என்பது காண்பிக்கின்றது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட தங்கம் விலை இனி குறையுமா குறையாதா என்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படும் அடிப்படையில் தங்கம் விலை இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது கண்ணுக்கெட்டு தூரிய வரை என்று சொன்னால் கூட தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து வரக்கூடிய பல அதிரடி அறிவிப்புகள் காரணமாக உலக அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. உலக அளவில் தங்கத்தின் தேவை என்பது பன்மடங்கு உயர்ந்திருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான காரணம். மற்றொரு காரணம், தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் உலக அளவில் டாலர் மதிப்பில் தான் அது கணக்கிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து கொண்டே வரக்கூடிய காரணத்தால் தங்கம் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் போது அதை நம் அமெரிக்க டாலர் கொடுத்துதான் வாங்க வேண்டும். அப்படி இருக்கும் போது தங்கத்தினுடைய வாங்கும் விலை என்பது இந்தியாவிற்கு உயர்ந்து கொண்டே வருகின்ற காரணத்தால் தங்கத்தின் மீதான விலை உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதாக கூறப்படுகிறது. இந்த 2 முக்கியமான காரணங்கள் அடிப்படையில் தான் தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து வருவதற்கான மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இதன் அடிப்படையை வைத்தே இனி வரக்கூடிய நாட்களில் தங்க விலை என்பது குறைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். ஒரு நகையாக நாம் வாங்க வேண்டும் என்றால் கூடுதல் தொகையும் செலுத்திதான் இந்த நகை என்பது நாம் வாங்க வேண்டும். அப்படி இருக்கையில் 22 கேரட் ஆபரண தங்கமாக மட்டுமே 64,480 ரூபாய் விற்கப்படுகிறது. அதை நகையாக வாங்கும்போது இன்னும் சில ஆயிரங்கள் சேர்த்து அதை வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியாக தங்கம் விலை என்பது இனி வரக்கூடிய நாட்களிலும் இதைவிட பன்மடங்கு உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 1 சவரன் 1 லட்சம் என்ற அளவில் கூட எட்டுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. அது அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கூட நடக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. வாணும்.